ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ், புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், எஸ்ஏ அலகு முறையில் எத்தனை அடிப்படை அலகுகள் உள்ள அப்படின்னா 7. எஸ்ஏ அலகு முறையில் 7 அடிப்படை அலகுகள் இருக்குது. ரெண்டாவது கொஸ்டின், குதிரைத்திறன் என்பது 746 வாட். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா, அதனால் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. 746 வாட், இதுதான் 1 ஹெச்பின்னு சொல்லுவாங்க. கழுதைத்திறன் என்பது 250 வாட். டாங்கி பவர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, 250 வாட். நீளத்தினுடைய அலகு மீட்டர். அடுத்த கொஸ்டின், ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தூரம் தான் ஒளியாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளி ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரம் போகுதோ அதான் ஒளியாண்டு. அப்போ ஒரு ஒளியாண்டு அப்படின்றது 9.46 × 10⁻15 மீட்டர். இதுதான் ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இருக்கக்கூடியது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒளியாண்டு அப்படின்றது 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஒளியாண்டு என்பது ஓராண்டு காலத்தில் ஒளியானது பயணம் செய்யும் தூரம் ஒளியாண்டு என அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின், புவி மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு வானியல் அலகு. வானியல் அலகு வரையறை அப்படின்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. புவி மையத்திற்கும் சூரியனுடைய சென்டர், ஓகே, பூமியோடைய சென்டருக்கும் சூரியனுடைய சென்டருக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் ஏயு வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்கும் பொழுது ஒரு ஒட்டகச்சிவிங்கி குட்டியினுடைய உயரம் 1.8 மீட்டர் இருக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். பச்சொந்தியினுடைய நாக்கினுடைய நீளம் அதன் உடம்பின் நீளத்தை விட 2 மடங்கு அதிகம். ஓகே, அடுத்தது மின்னியல் மின்தேக்குத்திறனுடைய அலகு ஃபேரட். ஸோ ஃபேரட் அப்படின்றது கெப்பாசிட்டருடைய அலகு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மின்தேக்குத்திறனுடைய அலகு ஃபேரட். ஒரு மெட்ரிக் டன் அப்படின்றது பார்த்திங்கன்னா 10 குவிண்டால். ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். தலைகீழாக தோன்றும் பிம்பம் மெய்பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மெய்பிம்பம்ன்றது தலைகீழாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது நேராக தோன்றக்கூடிய பிம்பம் மாயபிம்பம், வெர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, இது திரையில் கிடைக்காது. ஓகே, காட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை மின்காந்த ஆற்றல் ஒளி. ஓகே, கைமின் விளக்கின் எதிரொலிப்பானாக பயன்படுவது குழியாடி. ஓகேவா, அந்த குழியாடி குவியாடி அப்படின்றது நீங்கள் 9th நல்லா படிச்சுங்க. ஏன்னா 10th திருப்பி லென்சஸ், குழி லென்ஸ் குவி லென்ஸ் அப்படின்னு வரும். அதனால் எனக்கு ரெண்டுமே கொஞ்சம் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது குழியாடி. ஓகே சார், அடுத்த கொஸ்டின், மகரந்த தூள்களுடைய பிழற்சியான நகர்வு ப்ரௌனின் நகர்வு, அதாவது இங்கிலீஷில் ப்ரௌனின் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மகரந்த தூளினுடைய பிழற்சி, அதாவது நகர்வு, ப்ரௌனின் நகர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிக்கான் அணுக்களை மேற்பரப்பில் பார்க்க உதவுவது SCM அப்படின்னு சொல்லுவாங்க, அலகிட்டு மின்னணு நுண்ணோக்கி. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒரு பனிக்குழைவை சுவைக்கும் போது அது திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாற காரணம் நம் உடலுடைய வெப்பம். ஸோ ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிடும்போது கட்டியாக இருக்கிறது லிக்விடாக மாறுது. ஓகே, ஸோ எப்படி லிக்விடாக மாறுது அப்படின்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர், நம்ம உடலுடைய வெப்பத்தினால அது அந்த மாதிரி மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. வைரத்தினுடைய உருகுநிலை என்பது 3550 டிகிரி செல்சியஸ். ஓகே, அப்போ இந்த டெம்பரேச்சரில் தான் வைரமானது உருகும். 3550 டிகிரி செல்சியஸில் தான் வைரம் உருகும். ஏன்னா இது ஒரு அதிகப்படியான ஒரு உருகுநிலை கொண்ட ஒரு பொருள் வைரம் அப்படின்றது. இது முக்கியமான ஒரு கொஸ்டின், இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்தது, நீரினுடைய சாதாரண வெப்பநிலை. இது நமக்கு தெரியும். நீரினுடைய சாதாரண கொதிநிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, உறைநிலை, நீரினுடைய உறைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். பதங்க மாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம், நாப்தலின். இது ரெண்டும் பதங்க மாதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. இது தவிர இன்னும் நம்ம நிறைய சொல்லலாம். ஓகே, கற்பூரம் அதாவது நேரடியாக திடநிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும், திரவ நிலைக்கு மாறாமல் வாயு நிலைக்கு போகும். அதனால் அதுக்கு பேர் தான் பதங்க மாதல் அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் படிச்சிருப்போம். 2 மார்க்கில் கூட கேட்பாங்க, பதங்க மாதல் என்றால் என்ன,
எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நல்லா பார்த்துக்கணும் நீங்கள். அடுத்தது உலர் பனிக்கட்டியாக பயன்படுவது கார்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவதால் எந்த திரவத்தையும் விட்டு செல்லாது. ஓகே, இந்த இடத்துல எந்த லிக்விடும் இருக்காது. அதான் வந்து உலர் பனிக்கட்டி அப்படின்றது. 0 டிகிரி செல்சியஸை வந்து நம்ம கெல்வினில் சொன்னோம் அப்படின்னா 273 கெல்வின் அப்படின்றது தான் 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது. ஓகே, முக்கியமானது. இதுவும் வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் படிப்பீங்க. இந்த செல்சியஸ், கெல்வின், தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, அதில் நீங்கள் படிப்பீங்க. அடுத்து எல்பிஜி என்பது திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். அதான் வந்து ஷார்ட்டாக எல்பிஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த வினா, இது மிக எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வாயுவாகும். அதாவது பியூட்டேன் மற்றும் ப்ரொப்பேன் வாயுவினுடைய கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 118 தனிமங்கள் இருக்குது. 118 தனிமங்களில் 92 வந்து இயற்கையானது, நேச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 92 இயற்கையான தனிமங்கள், 26 பார்த்திங்கன்னா செயற்கையான தனிமங்கள். ஓகே, முக்கியமான கொஸ்டின் அதுவும். வாகனத்தினுடைய முகப்பு விளக்கு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஓகே, டிண்டால் விளைவு. டிண்டால் விளைவினுடைய தத்துவத்தில் தான் வந்து வாகனங்களுடைய முகப்பு விளக்கு செயல்படுகிறது. அடுத்து வானம் பார்த்திங்கன்னா நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா டிண்டால் விளைவு. அதுவும் டிண்டால் விளைவு தான். அடுத்து 2 நிலைமைகளும் திரவங்களால் ஆன கூழ்மம், பால்மம். 2 நிலைமைகளும் திரவங்களால் ஆன கூழ்மம் பால்மம் எனப்படும். ஓகே, அடுத்தது கொழுப்பும் நீரும் கலந்த பால்மத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பால். அப்போ நீங்கள் பாலை நல்லா கடைஞ்சிங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ வெண்ணெய் கிடைக்கும் இல்லையா? அப்போ ரெண்டும் சேர்ந்த ஒரு பால்மம் தான் வந்து பால் அப்படின்றது. மருத்துவ ஆய்வு கூடங்களில் புரத மாதிரிகள் எந்த தத்துவத்தில் பிரித்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னா மின்னார் கூழ்ம நகர்வு இந்த தத்துவத்தில் தான் பிரிக்கிறாங்க. புரத மாதிரிகளை பிரிக்கிறாங்க. ஓகே, ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும்போது நமக்கு கிடைப்பது ஒரு படித்தான கலவை. அப்போ நீரும் மையும் என்னாகும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று கலந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தலைகீழ் சரிவிகித விதியை பற்றி கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஜெர்மியஸ் ரிச்சர் அப்படின்றவர் தான் இந்த தலைகீழ் கூழ்ம விதியை சொன்னவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து உருவாக்குவது நீர், H2O. ஸோ அப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜன், அப்போ 2 மூலக்கூறு வந்து ஹைட்ரஜனும் 1 மூலக்கூறு ஆக்சிஜன் சேர்ந்தது தான் நம்ம நீர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நீர்ன்றது ஒரு சேர்மம். கேக்கில் உலர்ந்த திராட்சை பொதிந்திருப்பது போல் இருப்பது யாருடைய அணுமாதிரி? ஜே தாம்சனுடைய அணுமாதிரி. அதாவது ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ப்ளம் புட்டிங் மாடல் அதுதான் வந்து ஜே தாம்சனுடைய அணுக்கொள்கை, அணுமாதிரி கொள்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்த ரூதர்ஃபோர்ட் தன்னுடைய கண்டுபிடிப்புக்கு எந்த துகள்களை பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா துகள்கள். ஆல்ஃபா துகள்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நேர்மின் அயனி. ஓகே, ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்ட்டு 3 இருக்குது. அதில் ரூதர்ஃபோர்ட் பயன்படுத்துனது வந்து ஆல்ஃபா துகள்களை தங்க தகடுகள் மேலே மோத செய்து தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சுருப்பார். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் சுற்றி வரும் வட்டப்பாதை வந்து ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். நியூட்ரானை வந்து யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ஜேம்ஸ் சாட்விக். அப்போ எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார்? எஸ், ஜே தாம்சன். தொட்டாச்சினிங்கி தாவரத்தினுடைய அறிவியல் பெயர். அந்த மாதிரி அறிவியல் பெயர்லாம் வரும்போது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மைமோசா பியூடிகா இதுதான் வந்து தொட்டாச்சினிங்கினுடைய அறிவியல் பெயர். நடனமாடும் தாவரம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா டெஸ்மோடியம் கைரான்ஸ் அப்படின்றது தான் வந்து நம்ம நடமாடும் தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நடனமாடும் தாவரம். ஜெகதீஷ் சந்திரபோஸ் தனது ஆய்விற்கு பயன்படுத்தியது வந்து இந்திய தந்தி தாவரம். இதுதான் வந்து அவர் தன்னுடைய ஆய்வுக்கு பயன்படுத்தி ஜெகதீஷ் சந்திரபோஸ் அப்படின்ற அறிவியல் அறிஞர். எந்த தாவரத்தின் மலர்கள் காலையில் திறந்து நிலையிலும் மாலையில் மூடிய நிலையிலும் காணப்படும்? டாராக்சம் அபிசினேல். டாராக்சம் அபிசினேல். ஸோ அதனால் இந்த மாதிரி அறிவியல் பெயர்கள்லாம் வரும்போது கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் வச்சு ஒரு முறைக்கு 2 முறையாவது நம்ம அதை எழுதி பார்த்தா தான் மனசில் நல்லா பதியும். ஓகே, இந்த கொஸ்டின்லாம் நமக்கு தேர்வு மையமாகவும் அதே மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் மற்ற எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்
10வது முடிச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அப்பயும் நமக்கு இது நல்லா பயன்படும். அதனால் இதில் இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் மிக சிறப்பான கேள்விகள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. நல்ல முறையில் படிக்கணும். அடுத்தது நிலவு மலர் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபோமியா ஆல்ஃபா. நிலவு மலர் அப்படின்றது ஐபோமியா ஆல்ஃபா அப்படின்றது. ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படுவது ஆக்சிஜன். ஓகே, தாவரம் என்ன பண்ணணும்னா ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளியிட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடை அது தன்னுடைய சுவாசத்துக்கு எடுத்துக்கும். இது நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிக்கக்கூடிய ஒரு கேள்வி. மக்காச்சோள தாவரம் தன் வாழ்நாளில் 54 கேலன் நீரினை நீராவியாக வெளியிடுகிறது. 54 கேலன் நீரினை நீராவியாக வெளியிடுகிறது. அப்போ முதல்நிலை உற்பத்தியாளர் அப்படின்றது தாவரம். ஏன்னா தாவரங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை தான் நம்ம உணவுப் பொருட்களாக பயன்படுத்தும். ஓகே, அப்போ நம்ம நுகர்வோர். அப்போ உற்பத்தியாளர் யார் அப்படின்னா தாவரங்கள் உற்பத்தியாளர். மற்ற அனிமல்ஸ், தாவரத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய மனிதர்கள், இவங்க எல்லாமே நுகர்வோர். ஸோ இருச்சொற் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா கார்ல்ஸ் லினேயஸ் அப்படின்றவர் தான் இருச்சொற் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தினார். சமச்சீர் உடல் அமைப்புக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஹைட்ரா, ஜெல்லி மீன், நட்சத்திர மீன். இருபக்க சமச்சீருக்கு எடுத்துக்காட்டு தவளை. உடற்குழி அற்றவை அதுக்கு எடுத்துக்காட்டு தட்டை புழுக்கள். மெய்யான உடற்குழி கொண்டவை உருளை புழுக்கள். உண்மையான உடற்குழி கொண்டவை மண்புழு. ஓகே, முதிர்ந்த நாடா புழுக்களால் ஏற்படும் தொற்று நிலை அப்படின்னு சொல்கிறது டீனியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இருச்சொற் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தினது கார்ல் லினேயஸ். சமச்சீர் அமைப்பு உடல் எடுத்துக்காட்டு ஹைட்ரா, ஜெல்லி மீன், நட்சத்திர மீன். இருபக்க சமச்சீர் அப்படின்னா தவளை ஞாபகத்துக்கு வரணும். உடற்குழி அற்றவை அப்படின்னா தட்டைப்புழு. மெய்யான உடற்குழி அப்படின்னா உருளைப்புழு. உண்மையான உடற்குழி அப்படின்னா மண்புழு. முதிர்ந்த நாடா புழுக்களால் ஏற்படும் தொற்று நிலை அப்படின்றது டீனியாசிஸ். ஓகே, ஸோ அடுத்தது இந்தியாவில் குடற்புழு நீக்க விழிப்புணர்வு நாள் என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா பிப்ரவரி 10ஆம் தேதி நம்ம இதை கொண்டாடுறோம். உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம்? மண்புழுக்கள். அதுதான் மண்ணை சாஃப்டாக்குறது. அதனால தான் அதை உழவர்களின் நண்பன் சொல்கிறது. சென்டிபீட் அப்படின்னா 100 சென்டிமீட்டர்னு சொல்லணும் இல்லையா, அது மாதிரி சென்டிபீட் அப்படின்னா 100 கால்களுடைய விலங்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடல் வாழ் உயிரினங்களான மீன்கள் மற்றும் இறால்கள் போன்றவற்றை லாப நோக்கில் வளர்ப்பது நீலப்புரட்சி. சரியா, ப்ளூ ரெவல்யூஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், நீலப்புரட்சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணோம். தேங்க்யூ.